ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ சூப்பரான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல். இந்த குழம்பும் வறுவலும் நம்ம கிராமத்து ஸ்டைலில் வைக்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி, வறுவல் கொஞ்சம் ட்ரையாக பெப்பரெல்லாம் போட்டு சூப்பராக செய்யலாம். வாங்க. இதுக்கு தேவையான மிளகு முதல்லையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வரமிளகா 10, வர கொத்தமல்லி 3 ஸ்பூனு, அரை ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அரை கிலோ அளவுக்கு தொளிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணிக்கலாம். அவங்களே மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 2 தண்ணியில் நம்ம இது மாதிரி கொஞ்சம் கழுவி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதை ஒரு குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கி வச்சது ஆறிடுச்சு. நான் அந்த மிளகு ரெடி பண்ணினது கூட அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோ நாட்டுக்கோழிக்கு நான் சொன்ன அளவுக. இப்போ மிளகும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டு வச்ச நாட்டுக்கோழியை குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இல்லை, மிளகு ஊற்றுறதுக்கு முதல்ல நான் கொஞ்சமாக தண்ணி வடித்து வச்சுட்டேன், அது ரசத்துக்காக. இப்போ அதோடு நம்ம அந்த மிளகை சேர்த்திக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி முதல்லையே நம்ம கலக்கி வச்சுக்கலாம். நான் இது 2 விசில் மட்டும் விட்டு கொதி சாறு மாதிரி கொஞ்சம் எடுக்க போகிறேன். சளி இருக்குது, அதுக்கு நம்ம இது குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் கலக்கிறேன். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சுக்கலாங்க. இதை நல்லா ஒரு கலக்கி மிளகு கறியோடு நல்லா கலங்கினதும் தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். நான் கிட்டத்தட்ட 4 டம்ளர் அளவுக்கு கொதிசாறு எடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லாவே கலந்துக்கிறேன். அப்புறம் குழம்பும் நம்ம தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். 2 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதிலிருந்தே நான் வறுக்கிறதுக்காக எடுக்க போகிறேன். வெறும் கறியை மட்டும், வெந்த கறியை மட்டும் பாதி அளவு நான் வறுக்கிறதுக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இந்த குழம்புக்கு தாளித்து கொட்டிட போகிறேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாதி கறி நான் இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதில் கடுகு வெடிக்க விட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தாளிக்கும் போது வரமிளகா 1 நான் சேர்த்துறேன். இதை நல்லா வதக்கி இப்போ இந்த குழம்போடன்னு நம்ம சேர்த்திக்கலாம். குழம்பு தண்ணி குழம்புங்கிறனால இதோட போதும். நம்ம தாளித்து கொட்டி 1 நிமிஷம் மட்டும் விட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்போடு சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் இறக்கும்போது இது மாதிரி போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனா நல்ல வாசனையாக கமன்னு இருக்கும். குழம்பு சூப்பராக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, மணக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நல்லா ஒரு கலக்கி இறக்கிக்கலாம். இப்போ வறுவல் தாளிச்சிக்கலாம். எப்பவும் போல் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் நான் வதக்குறேன். இந்த கறி வகை எது செஞ்சாலும் நான் நல்லெண்ணெயில் தான் தாளிப்பேன். இப்போ மிளகு ஆட்டும்போது 2 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ அதை நல்லா சேர்த்தி பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா பிரட்டிக்கலாம். கூட சக்தி மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேன். அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும். அது கூடவே நான் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இப்போ சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் 2 பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக நான் பெப்பரும் தூவிக்கிறேன் முதல்ல. அப்போ இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடவே கலருக்காக காஷ்மீரி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நார்மல் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் அளவாக போதுன்னு இதோடு விட்டுட்டேன். கறியில் ஏற்கனவே உப்பு இருக்குது. இந்த மசாலா கலவா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெந்த கறியை நம்ம வதக்கி வச்ச மசாலாவோடு போட்டுக்கலாங்க. இதில் தண்ணி அதிகமாக எடுக்கலை, 1 டம்ளர் அளவு தான் இருக்கும்.
இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். கறி வந்து ஏற்கனவே வெந்திருக்கு, அதனால் ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். தேங்காய் பாலும் அரைச்சி வச்சுருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் அளவாகவே தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நம்ம இது ட்ரையாக வறுக்க போகிறோம். குழம்பு வந்து தண்ணி குழம்பு வச்சுட்டதுனால இது சிக்கன் வறுவல் கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறோம். இதை நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்த பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி சுண்டி கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. அரை மூடி அளவு தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேங்க, கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கறக்கு 5 நிமிஷம் முதல்ல இந்த ஸ்டேஜில் நம்ம அதை சேர்த்திக்கலாம். நல்லா காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் பால் சேர்த்தாமையே அப்படியே பெப்பர் தூவி இறக்கிக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுனால தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இன்னொரு 2 அல்லது 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுருந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. இந்த வறுவலில் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் புதினா கொஞ்சமாக கிள்ளி போட்டிருக்கேன். போட்டதுமே கொஞ்சம் நல்ல மணமாக கொதித்து வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ திரும்பவும் மூடி எடுத்துகிட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது மாதிரி கிரேவியாகவே வேணும் அப்படின்னா இதே ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெப்பர் தூவி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு ட்ரை ஆக வரைக்கும் விடுறோம். நாட்டுக்கோழிங்கிறதுனால எவ்வளோ வெந்தாலும் உடஞ்சி வராது. இதுவே பிராய்லராக இருந்தால் இவ்வளோ நேரம் வெந்திருந்தால் எல்லாம் உடஞ்சி வந்திருக்கும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்க, நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.